ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை வேளைக்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜெபத்திலே நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் லைவ் மூலமாய் கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, பாசங்கண்டு அற்பரமாய் திராகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவ நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவ நிழலடி சிறம்புதைந்தே, நீதிமான்கள் ஆவிகள் மறிவினின்றே. எருசலேமே, கனிவான எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சர்வ சங்க சபையினில் கண்டமானே, சர்வலோக நடுவினில் அருகில் வந்து பரிந்துரைக்கோ ரத்தத்தில் மூழ்கி நின்றே. பரிவாரமாய் தூதர்கள் சோழ நின்றே. ஆகாய எருசலேமே, ஆகாய எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, ரோகமலே போகத்தின் விடு
விடுதலையே நாடுகளோ சுய வாழ்வில் விடுதலையே நாதரண்டு வாழ்வதால் விடுதலையே சியாதீன எருசலேமே ஓ சியாதீன எருசலேமே பரலோகம் என்றிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் என்றிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே கண்ணீர் யாவோ கனிவோடு துடைத்திடுவா என்ற மாதிரி ஏக்கங்கள் தீர்த்திடுவா மரணமில்ல மனநோயின் துயரமல்ல அலறலில்ல அழுகையின் சோகமில்ல தலைநகராம் எருசலேமே ஓ தலைநகராம் எருசலேமே பரலோகம் என்றிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் என்றிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் என்றிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா 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 கண்ணீர் யாவோ கனிவோடு துடைத்திடுவா என்ன மாதிரி கண்கள் தீர்த்திடுவா மரணமில்ல மனநோயின் துயரமில்ல அலறலில்ல அழுகையின் துகமில்ல தலைநகராம் எருசலேமே ஓ தலைநகராம் எருசலேமே பரலோகம் என்றிறங்குதே எல்லாரும் கரங்களை தட்டி அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா நல்லா கை தட்டுங்க அல்லேலூயா இப்படியெல்லாம் தட்டக்கூடாது நல்லா உற்சாகமா எல்லா கரண்ட் கையை தூக்கி நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா வாய் தரங்கள ஓ ஆமென் அல்லேலூயா ஓ ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென்
சொல்லுவோம் வாய் திறந்து. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஒரு அம்மா சாலா மராடினா இதன மானிகத ரவுடல கத ரவுஷல மராடியாரமா ஒரு மரகத ரவுஷல மராடியாரமா கமானா. ஆண்டவரே சோதர 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 சோதர. ஹalleluya. ஷபாராபா இராபானா ராஷகாராபா ஓதாபாடி ஷாராபாடி காராபாராபா. ஹalleluya. ஆமாண்டவரே, தொடர்ந்து கரங்களோடு கொண்டு இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உமது ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொன்ன வசனத்தின்படி இந்த வேளையிலே எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்த உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை தொட்டவர்கள் ஸ்தோத்திரம் சுகம் பெற்றார்கள். பார்த்தீங்களா? இயேசுவை தொட்டவர்கள் சுகம் பெற்றார்கள். அதே மாதிரி பேதுருவின் நிழல் பட்டு சுகமானார்கள். இயேசுவை போல அநேக அற்புதங்களை பேதுரும் செய்திருக்கிறார். பேதுரு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் வேதத்தில் சீசர்களால் செய்யப்படாத ஒரு காரியம் என்னன்னா, இவருடைய நிழல் பட்டு ஒருவன் சுகமாயிருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம். பேதுரு ஸ்தோத்திரம். இயேசுவை தொட்டு நிறைய பேர் சுகமானாங்க. ஆனால் பேதுருவை பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார் பாருங்க. பேதுரு அப்படி அவர் நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டு ஒருத்தன் உயிரோடு எழும்பியிருக்கிறார். அதான் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. ஸ்தோத்திரம். இது ஆண்டவருடைய ஒரு பயங்கரமான அற்புதம். நீங்கள் படிங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும் படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சற்று பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவியால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். எதுக்கு கைத்தட்ட சொல்றது, எதுக்கு ஆராதிக்க சொல்றேன்னா இதுக்குதான். இந்த பைபிள் படிக்கிற பாப்பா பார்த்தீங்களா, கை தட்டும் போது கை தட்ட முடியாது. அவளுக்கு சும்பின கை உடையவன் மாதிரி வந்து உட்காந்துருப்பான். நல்லா சத்தமாக ஆராதிக்க முடியாது. பேய் விடமாட்டான். இப்போ வசனமும் வாசிக்க விட மாட்டான். பார்த்தீங்களா? இதுதான் சோத்துறேன். சில பேருக்கு நீங்கள் சபையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் முதலாவது கர்த்தரை துதிக்கிறதுக்கு பழகிங்க. ஆமாம் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை துதிக்கிறதுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். இவ ஒரு வாலிப பிள்ளை. ஆனாலும் பாருங்கள், இவளுக்குள்ள ஒரு சுய ஆவி, ஒரு அசுத்த ஆவி இருக்குது. இல்லைன்னு சொன்னால் சொல்லும்போது நல்லா கைத்தட்டி ஆராதிக்கணும். வசனத்தை அப்போ தான் நல்லா வாசிக்க முடியும். ஆராதனையில் ஜீரோ. சோத்திரம். வந்து அப்படியே பப்பரக்கான உட்கார்றது, ஒரு முழங்கால் கூட போடுறது இல்லை. சோத்திரம். பார்த்தீங்களா? அது ஒரு அசுத்தாவி தான். தேவ சமூகத்தை அவமதிக்கிறது. சோத்திரம். இந்த வாலிப வயசில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள்லாம் நீங்கள் வளராதீங்க. ஆமாம், நீங்கள் எதுலேயும் தேர முடியாது. சோத்திரம். வாலிப பிள்ளைங்க சோத்திரம் பச்சையான ஒளிவ மர கன்றுகளை போல இருக்கணும் சபையில். சோத்திரம். நல்லா வந்தீங்கன்னா முழங்கால் போட்டு நல்லா ஜெபிக்கணும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். சோத்திரம். கிளங்கட்டையெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்குது. இந்த வயசு பிள்ளைங்களாம் அநியாயம் பண்ணுறாலும் சோத்திரம். வந்து சபையில் வந்து உட்காந்து கதை அடிக்கிறதும், அதை பேசுறதும், இதை பேசுறதும், முறைச்சி பார்க்கறதும், சிரிக்கிறதும், பல்ல காட்டுறதும், பொல்லாத பேய் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கிறான். சோத்திரம். எல்லாம் அநேக சபையில் அப்படி தான் இருக்குது. சோத்திரம். அதனால் இந்த வாலிப பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்ய விரும்புகிறார். ஆனால் நீங்கள் உங்கள் சுயத்தை அழிச்சாதான் ஆண்டவருக்காக நிற்க முடியும். சோத்திரம். அதனால் வசனம்லாம் வாசிக்கணும்னா கொஞ்சம் கம்பீரமாக வாசிக்கணும். ஏன்னா நம்ம வசனத்தை பலரும் கேட்குறாங்க, பல தேசத்தார் கேட்குறாங்க. ஆமாம் ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிஞ்சவங்களாம் கர்த்தர் ஓரம் கட்டிட்டாரு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறாருன்னா அது ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு வச்சிருக்கிற ஒரு அன்பு தான். ஸ்தோத்திரம். அதனால் அதை பயன்படுத்தி தேவனை நல்லா ஆராதிக்கணும், தேவனை நல்லா துதிக்கணும்.
இப்போ சொல்கிறது தான், இனிமேல் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இனி எப்போ வந்தாலும் முழங்கால் போட்டு தேவனை ஆராதிக்க கற்றுக்கணும். எப்போ வந்தாலும் தேவ சமூகத்தில் விடுதலையோடு ஆராதிக்க கற்றுக்கணும். சத்தமாய் நல்லா கை தட்டி விடுதலையை ஆராதிக்கணும். இந்த தொட்டு தொட்டு எடுக்கக்கூடாது கையை. ஸ்தோத்திரம். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த பாப்பா தொட்டு தொட்டு எடுக்கிறான். நம்ம பேருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, வசனம் வாசிக்க முடியுதா? பிசாசு விடுறானா? திக்கி திக்கி பொறுமையாக ஸ்லோவாக. யார் கேட்கறதுக்கு? இப்போ இந்த வசனத்தை கேட்டு எப்படி பிரசவம் பண்ண முடியும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். வேற அந்த அளவுக்கு படித்தவங்க இருக்கிறாங்க, எல்லாம் திக்கி திக்கி தான் வாசிப்பாங்க. என்ன ஆவின்னே தெரில, ஒரு பைபிள் கூட வாசிக்க தெரியல. ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளவர்கள் எல்லாம் படித்தவன் தான். இந்த ஒருத்தர் இருக்கான் படித்து, கலெக்டரு. இவர் இந்த கீபோர்டு போடுவார், இப்போ போடுவார் படுக்கிறதுக்கு. இது ஒரு பொல்லாத ஆவி அவருக்குள்ளே இருக்குது. ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் பின்னாடி இருக்கிறாரு, அவர் வேற ஏதோ பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் பைபிள் படிக்கலாம் அவருக்கும் திக்கும். ஸ்தோத்திரம். எல்லாம் படித்தவங்க ஊழியக்காரங்க. என்ன பண்ணுறது? என்னத்து ஊழியம் செய்கிறாங்கன்னு தெரில. சபையில் நின்று ஒரு பைபிள் படிக்க தெரியல, பைபிளே இருக்காது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஜெபத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இந்த இவர் கையில் பைபிளே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் இவர் ஊழியம் பண்ணுறாரு, பாஸ்டர். ஒரு இடம் வாடகைக்கு எடுத்து அதுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுத்து இங்கே ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் கையில் பைபிள் இல்லை. இப்போ வந்திருக்கிறாரு, கீபோர்டு போடுவார். இப்போ முடிச்சிட்டாரா? இப்போ நான் கொஞ்சம் சைலண்ட் ஆனாலும் கிளம்பிடுவார். ஸ்தோத்திரம். படுக்கைக்கு அது ஒரு திமிர்வாதம், அவரை பிடிச்சிருக்கிற ஒரு திமிர்வாதம் அது. ஆமாம், அந்த அரை மணி நேரம் தான் அனுமதிக்கும், அதுக்கு மேலே அனுமதிக்காது. அது இந்த இசை போடுறதுக்காக. மற்றபடி வாய் திறந்து ஆராதிக்கவோ ஜெபம் பண்ணவோ வசனம் வாசிக்கவோ விடாது அந்த பேய். இது மாதிரி இந்த வாலிபர்களை தான் கரெக்டாக கட்டி வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் தாமே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். என் சபையை சொல்கிறேன்னா மற்ற சபையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம். ஆகவே தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம், வசனத்தை வாசிக்கும் போது கெம்பீரமாக வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்படியே சுருங்கி வாசிக்காதீங்க. எல்லாம் 10 பேர் கேட்குற வார்த்தை. ஏன் திக்குது அப்படின்னா, கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா, ஆண்டவரை சரியாக ஆராதிக்கலைன்னா திக்கி தான் வாசிக்கிறபடியாக இருக்கும். அதனால் எத்தனை நாள் நீங்கள் வாசித்தாலும் திக்கி திக்கி தான் வாசிப்பீங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவனை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். வாசிக்கிறவங்களாம் வீட்டில் தூங்குறாங்க பார்த்தீங்களா? இந்த அம்மா 2 பிள்ளைகளையும் தூங்க வச்சுட்டு வந்திருக்கு. எவ்வளோ பாக்கியசாலின்றீங்க. ஸ்தோத்திரம். இது முழங்கால் போட்டிருக்கு. இயேசு வந்தால் இது வேணும், அந்த 2 அங்கேயே பூமியிலே இருக்கும். அதுக்காக இது வகைப்பாக்குது போல் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தூங்கு மூஞ்சியெல்லாம் சரி பண்ணணும். இந்த பைபிள் வாசிக்கிறவங்களாம் நல்லா வாசிக்கணும். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பேய், ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த அற்புதத்தை இந்த கால வேளையில் செய்யுங்கப்பா. வாலிப பிள்ளைங்க நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா கர்த்தரை துதிக்கணும். அதுக்கு ஆண்டவர் கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இப்போ வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:15. பிணியாளிகளை படுக்கைகளின் மேல் மேலும் கதை கேட்கிறேன், அவ கதை சொல்றான் எனக்கு. பாத்தீங்களா, திரும்பவும் அப்படிதான் வருது. படிங்க. பிணியாளிகளை அப்படி வாசிக்கிறதுக்கு வரணும். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணப்பட்டார்கள். நம்ப முடியல பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி இயேசு வரும்போது எல்லா பிணியாளிகளையும் எப்படி எங்கேருந்து வெளியே கொண்டு வந்து இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்களோ பல ஊரார், அதே மாதிரி பேதுரு வாழ்க்கையில நடந்திருக்கு பாருங்க. எவ்வளோ அதிசயமான ஒரு காரியமா இருக்கு பாருங்க. ஆச்சரியமா இல்லை? அருமையான பேதுரு இயேசுவை போல அவரு ஸ்தோத்திர நிழலாகிலும் பட்டு சுகமாக வேண்டும் என்று எல்லாரும் அந்த நோயாளிகளை அவருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து கட்டலோட தூக்கிட்டு வந்து போட்டுறாங்களாம். அப்ப அவங்களெல்லாம் சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. பேதுரு வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. எல்லா சீசர்களை பார்க்கலும் ஒரு ஸ்தோத்திர மகிமையான ஒரு ஊழியக்காரன் தான் பேதுரு. பாருங்கள், அவருடைய நிழல் பட்டு சுகமாகறாங்க.
அடுத்தது அவரை கொண்டு வந்து அப்படியே வியாதிஸ்தரை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. அவங்களெல்லாம் சுகமாக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை பாருங்க. இப்போ நம்ம படிச்ச 6ஆம் வசனம் படிங்க. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். இது வந்து 6ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் பேதுரு மூலமாக நடந்த அற்புதம். அனினாள் சபீராள் பார்த்தீங்களா? அது அவங்கள கொண்டு தேவன் செய்த அற்புதம். அனினாள் சபீராள் அவங்க வந்து 2 பேரும் ஒருமனப்பட்டு கர்த்தர் சமூகத்தில் பொய் சொன்னாங்க. அதனுடைய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அதை தான் இப்போ அந்த வாலிபர்கள் போய் அடக்கம் பண்ணுறாங்க. பேதுருக்கிட்ட பொய் சொன்னதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர். இயேசுகிட்ட பொய் சொன்னவங்களாம் கூட மன்னிச்சிட்டாரு. இந்த பேதுருக்கிட்ட பொய் சொன்னவனும் மன்னிக்க முடியல, கொன்னே போட்டார் பாருங்க. ரொம்ப பயங்கரமாக இல்லை? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வாங்கிறத பேதுரு நிரூபித்து காட்டார் பாருங்க. ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக கேட்குறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். படிங்க இப்போ 4ஆம் வசனம் படிங்க. அதில் அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற புண்ணும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கிறது இல்லையோ. இதுலேருந்து நாங்கள் ஏதாவது புரியுமா? எனக்கு இப்படி படித்தா எனக்கு ஏதாவது புரியுமா? ஏசப்பா நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸ்தோத்திரம். வாசிக்கவும் தெரில, ஒரு மண்ணும் தெரில. எப்போ விளையாட்டு புத்தி தான், ஒன்றும் இல்லை. விளையாட்டு புத்தி ஆவியானவர் கிடையாது. மாம்சத்தில் ஏதாவது எடுத்து வாசிக்கணும். அப்போ வாசிச்சா இப்படி எனக்கு எப்படி புரியும்? ஸ்தோத்திரம். எதாவது எனக்கு புரியுதா? புரிகிற மாதிரி வாசிச்சா தானே நமக்கு படிக்க நல்லா இருக்கும். சத்தமாக படிங்க. படி. அதை விற்கும் முன்னே அது உன்னிடத்தில் இருக்கவில்லையோ அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். சும்மா இருக்கும்போது முட்டி போட்டு அழுது ஜெபிக்கணும். வசனம் வாசிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்ன. இப்போ தான் வாசிக்க சொல்கிறாங்க, காலேஜ் ஜெபத்தெல்லாம் வாசிக்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கறது இல்லை. ஸோ ஒரு தெய்வ பயம் இல்லாத ஒரு மகள், அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து இங்கே கீழே உட்காந்துருக்கிறவங்களாம் அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவளுக்கு தெய்வ பயம்லாம் கிடையாது, விளையாட்டு புத்தி தான். அதனால் தெய்வ பயம் இருந்தால் இந்த மாதிரிலாம் வேண்டி செய்ய மாட்டேன். நான் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோமே, அவங்க கருத்தை உணர முடியுமா? இப்படி திக்கி படிக்கிறோமே, அந்த அறிவுள்ள பார்த்தீங்களா? வேற இங்கே படிக்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் மெண்டல் ஆகிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனால் அவங்க வசனம் தொட மாட்டாங்க. தொட்டால் அவங்களுக்கு வேறு எதாவது செஞ்சிருன்ட்டு அந்த வசனம் தொடுறதில்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? சில பேர்லாம் இங்கே இருக்கிறாங்க, படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிசாசு வந்து வாசிக்காதுன்னு சொல்லிட்டான். அதனால் அவங்க வாசிக்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க ஒரு சிலர்லாம். இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது, வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்க. முடிஞ்ச உடனே நான் கீழே இறங்கி போனோம், என் பின்னாடியே வந்துடுவாங்க. சில நேரம் எனக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அப்படி ஒரு அபிஷேகம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி படிக்க பார்க்கலாம். ஏன்னா அந்த சில சமயம் இதனாலேயே அந்த ஜனங்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்படும். பார்த்தீங்களா? நிறைய சமயம் இது ஒரு பிரச்சனை. ஒருத்தர் வாசிச்சா ஒருத்தருக்கு பொறாமை. சோதரன். இது ஒரு அசுத்த ஆவி பாருங்க. சோதரன். வாசிச்சா இவங்களே தான் வாசிக்கணும். எவனாவது இடையில பூந்துட்டான்னு வச்சுங்க, அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம வாசிக்கக்கூடாது. இனிமே அவள் தான் வாசிக்கணும்னு சொல்லி அப்படி போட்டுருவாங்க. அப்படி ஒரு பிடிவாதக்காரர்கள், திமிர்வாதக்காரர்கள் இப்படி சில பேர் சபையில் இருக்காங்க. இந்த சபையெல்லாம் விளங்குமான்னு கேட்டால் பாவம் அந்த ஊழியக்காரன் பாடுபடுவான். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஊழியக்காரன் படுற பாடு பெரிய பாடாக இருக்கும். நான் ஒரு 32 வருஷமாக இதை அனுபவிச்சுட்டு வரேன். நல்ல அருமையாக ஒருத்தர் வாசிப்பாங்க, உடனே அவங்க வாசிக்கிறத இவங்க வந்து என்ன செய்வாங்க, முந்தி வாசிப்பாங்க, உடனே அவங்க அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் இவங்க திக்கு முக்காடுவாங்க பார்த்தீங்களா? அப்போ கூட சரி திக்குறாங்களே நம்ம எடுத்து வாசிப்போம்னு வாசிக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இதுதான் பாருங்க, நிறைய சபையில் அந்த பிரச்சனை இருக்குங்க. ஆனால் நான் ஒரு சில சபையில் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக இருக்கிறேன், பல இடங்களுக்கு நான் போகிறேன். ஆனால் அந்த இடங்களில் பார்க்கும்போது நான் வாசிக்கிறது சொல்கிறதுக்குள்ளேயே வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து ரொம்ப பேர் போன ஒரு சபை கொள்ளிடம் என்று பாஸ்டர் கிருஷ்ணபையா இருக்கிறார். அந்த சபையில் அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் வசனம் வாசிக்கிறதெல்லாம் வில்லேஜாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் பிள்ளைங்க வசனத்தை எடுத்துருவாங்கன்னாரு. அதே மாதிரி பாருங்கள், சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு அந்த வசனத்தை எடுத்து வாசிட்டாங்க. எனக்கு நம்பவும் முடியல. பாஸ்டர் சொன்னது போலயே அவர் ஸ்தோத்திரம்
அந்த மக்கள் வாசிக்க ஆரம்பிச்சதும் எனக்கு பயங்கர சந்தோஷம். வசனம் எப்படா சொல்லுவேன்னு என் வாயிலிருந்து எப்படா ஒரு வார்த்தை வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். தம்பி அந்த சேர் எடுத்துருங்கப்பா, அந்த ஸ்டூல் எடுத்துருங்க, அது வேண்டாம் விட்டுருங்க. பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு அற்புதம் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, வசனத்தை அப்படி நல்லா வாசிக்கணும். சார் இப்போ நீங்கள் ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் அனினால் சபிரால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கொடுக்குற காரியங்களில் கொஞ்சம் உண்மை இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நேரிட்ட அந்த சோதனை பயங்கர பிரச்சனையாக போச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, சில விஷயங்களை பொய் சொல்லிட்டாங்க. பொய் சொன்னதுனால ஸ்தோத்திரம் நம்ம ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் அவர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரு, நீங்கள் என்கிட்ட பொய் சொல்ல, பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். உடனே வாலிபர்கள் வந்து அவங்கள அடக்கம் பண்ணுற அளவுக்கு வேலை வந்துருச்சு. ஸ்தோத்திரம். நடந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அன்றைக்கி விற்று தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் இவங்க ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுட்டாங்க. இவங்க ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுட்டு அப்போ என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம், ஒரு பாகத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ அதை சொன்னார், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ஸ்தோத்திரம். இவனை ஸ்தோத்திரம் கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று, மிகுந்த பயம் உண்டாயிற்று. பேதுரு காலங்களில் எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. பயம், ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அந்த மாதிரி பயம் உண்டாகணும். இந்த நாட்களில் எல்லாருக்கும் பயம் உண்டாகணும். தேவ சமூகத்தில் வரமுறை இல்லாமல், பேச தெரியாமல், பழக தெரியாமல், உட்கார தெரியாமல், பாட தெரியாமல், பேச தெரியாமல், வாசிக்க தெரியாமல், இப்படி என்னென்ன தவறுகளோடு எல்லாரும் வந்து உட்கார்றாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாகணும். ஸ்தோத்திரம். பயம் உண்டாகணும். ஒரு பயம் கிடையாது. பெரியவங்க சின்னவங்க ஒரு பயம் கிடையாது. பொல்லாத பேய் இல்லை இப்போ குடியிருக்கிறான் எல்லாத்தையும். ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் இருந்தால் நல்லா கற்றுக் கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஆவியானவர் இல்லை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சபைகளில் ஒரு சின்னவங்கெல்லாம் பெரிய சேரில் உட்காந்துருக்காங்க, பெரியவங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்குறாங்க. இது இன்னைக்கு சபையில் நடக்கிற அநியாயமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அடுத்த முறை சபைக்கு வரவங்க கூட வரமாட்டான். ஸ்தோத்திரம். இதை பார்க்குற காட்சியை பார்க்குறவன் அடுத்த முறை சபைக்கு வரமாட்டான். ஏன்னா அது மரியாதை குறைச்சலாக இருக்குது. நம்மலாம் கீழே உட்கார வச்சுட்டு ஏன்னோ இந்த சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் மேலே உட்காந்துருக்காங்க, இது எவ்வளோ அநியாயமாக இருக்குன்னு சொல்லி அடுத்த முறை கூட வரமாட்டான். அடுத்தது புதுசாக வரவங்கள வரவேற்று உட்கார வைக்க கூட ஆள் இருக்காது எந்த சபையிலையும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாகணும். பயம் உண்டாகிற அளவுக்கு பேதுருக்களை ஆண்டவர் எழுப்பி கொடுக்கணும். வேறு வழி இல்லை. ஸ்தோத்திரம். என்ன சொன்னாலும் கேட்காத ஜென்மங்கள் நிறைய இருக்கு. இப்போ சார் இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. அதான் இவங்க மிஸ்டேக். அனனியா ஜீவனை விட்டாரா? விட்ட பிறகு ஸ்தோத்திரம் என்ன செஞ்சாங்க, வாலிபர் இழந்து அவரை அடக்கம் பண்ண போயிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து நடந்ததை அறியாமல் அடுத்தது அக்கா உள்ளே வரா. ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பிறகு ஸ்தோத்திரம் அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். சில பேருக்கு முன்னே நடக்கிறதெல்லாம் தெரியாது, சபையில் பின்னே நடக்கிறதான் தெரியும். அதனால் முன்னே நடக்கிறத தெரியணும்னா ருசி பார்க்கணும். என்னத்தை ருசி பார்க்கணும்? மரணத்தை தான் ருசி பார்க்க முடியும், வேறு ஒன்றும் பார்க்க முடியாது. சார் இப்போ பாருங்க, முன்னே நடந்ததை அறியல. முன்னே என்ன நடந்துச்சு? புருஷன் செத்து போயிட்டான். அதை அறியல. அவன் அறியாமல் உள்ள வரா. பேதுருவும் அவனை நோக்கி, நிலத்தின் இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா என்று எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். பார்த்தீங்களா? இவ்வளவுக்குத்தான். சோதரன். எவ்வளோ பொய்! இவ்வளவுக்கு தான். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இவ்வளவுக்கு தான் நான் விற்றேன் அப்படின்னா முடிஞ்சா பொய் பேசினா. உடனே அவருக்கு பேதுருக்கு ரொம்ப ஆனந்தம் கொண்டு
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களும் அவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஸ்தோத்திர. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவள் அந்த இடத்துல அப்படியே ஸ்தோத்திரம். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர்கள், வாசலில் நின்ற வாலிபர்கள் உள்ளே வந்து அவளை மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டைகள் அடக்கம் பண்ணினார்கள். ஒரு மனம், 2 பேருக்கு நல்ல ஒரு மனம், அதனால சேர்ந்தே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒன்னா அடக்கம் பண்ணிட்டோம், பக்கத்தில் வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாத்திலும் ஒரு மனம். சோத்திரம். வசனத்தை கேட்டதுலேயும் ஒரு மனம், நிலத்தை விற்றதுலையும் ஒரு மனம், அதை ஒழிச்சு வச்சதுலையும் ஒரு மனம், இப்போ மரணத்தில் கூட ஒரு மனம். ஆனால் 2 பேரும் தனித்தனியாக வந்துட்டாங்க. தனித்தனியாக வந்தாலும் பேதுரு 2 பேரும் சேர்த்தே அனுப்பிட்டார். அது ஒரு நினச்சி பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. இல்லை, பயமாக தான் இருக்குது. சோதனை தேவ சமூகத்தில் பொய் சொல்கிறது எவ்வளவு பிரச்சனைங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சோதனை கர்த்தர் சமூகத்தில் பொய் பேசக்கூடாது. பொய் பேசுகிறவன வாய் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியம் என்று சொல்லுகிறது சாதாரண அனுபவம் அல்ல. அதனால் பேதுரு ஊழியத்தை மனசில் வச்சு அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை நகர்த்தி செல்வோம். சோத்திரம். இதெல்லாம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் வேறு யாருக்கோ அப்படின்னு நினச்சிட்டுலாம் இருந்துடாதீங்க, நமக்கு தான். சோத்திரம். அதனால் தேவ சமூகத்தில் சரியாக செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அல்லேலூயா. சார், இப்போ அடுத்தது பாருங்கள், பந்தி விசாரிப்புக்காரரை ஏற்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. 7ஆம் அதிகாரத்துலேயும் வந்துருச்சு. இப்போ படிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 20, 21 படிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 20, 21 சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 8, 20, 21. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாக போக கடவது என்று சொன்னான். பார்த்தீங்களா? சோதரன். அதனால பேதுருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சுல, கொஞ்சம் கோபத்தோடு அவன்கிட்ட பேசிட்டாரு. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செமையானதாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்றால் சொல்லிட்டு கிளம்பிட்டார். பார்த்தீங்களா? சோதரன். பேதுரு நல்ல ஷார்ப்பாக உள்ளவர். சோதரன். ஆண்டவரோடு இருந்ததுலேயே பேதுரு ஒரு திடகாத்திரமான மனுஷன். சோதரன். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஸ்தோத்திரம். மாய வித்தக்காரனுக்கு இவ்விதமாக அவர் உபதேசம் பண்ணுறார். சரி, இயேசு 3 பேரை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திரம். ஆனால் பேதுரு தபித்தாள் என்கிற ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பி ஆண்டவருடைய சமூகத்திலே தமது மகிமையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கலாம். பேதுரு எழுதிய 2ஆம் நிருபங்கள் வேதாகமத்தில் உள்ளது. நல்லா கவனிக்கணும். பேதுருவின் இறுதி நாட்களை பற்றி ஸ்தோத்திரம் வரலாற்று ஆசிரியர்கள் ஸ்தோத்திரம் சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். யூசேபியாஸ் என்று சொல்லுகிற அவர் எழுதியிருக்கிறாரு. எக்லேசியாஸ்டிஸ் ஸ்தோத்திரம் ஹிஸ்ட்ரி என்ற புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. என்ன அப்படின்னா, பேதுருவின் நற்செய்தி நிமித்தம் செயலினால் கவனிங்க, பேதுருடைய நற்செயல் ஸ்தோத்திரம் நற்செயல்களை நிமித்தமாக ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவருக்காக அவர் படுகிற பாடுகள் ஸ்தோத்திரம் இப்படி நல்ல ஒரு ஊழியம், பயங்கரமான சாட்சி, இதெல்லாம் கேள்விப்பட்ட அகிரிப்பா ஸ்தோத்திர மனைவி 4 பேர் ஸ்தோத்திர அகிரிப்பா மனைவியும் அவளோடு சேர்ந்த 4 பேர் அந்த ராஜ்ய காலத்திலே
ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ராஜாக்களுடைய குடும்பத்தில் 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பேதுரு மூலமாக ரட்சிக்கப்பட்டு, இதனால் பேதுருவை நீரோ மன்னன் ஸ்தோத்திரம் என்ன செய்துட்டான்னா பிடிச்சிட்டான். ஸ்தோத்திரம் பேதுருவை பிடிச்சி பேதுருவை பயங்கரமாக அடித்து ஸ்தோத்திரம் இயேசுவை மறுதலிக்க சொன்னான். பலமுறை மறுதலிக்க சொன்னான். பேதுருவை பலமுறை மறுதலிக்க சொன்னான். அடித்து கேட்பாங்களாம், பட்டா கொடுமைப்படுத்துவாங்களாம் பேதுருவை. இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி. ஏன்னா ஏற்கனவே மறுதலிச்சான். எல்லாம் அதை நினச்சிட்டு சொல்கிறாங்க, அது இயேசு சொன்னதுனால மறுதலிச்சான். பேதுருவா போய் மறுதலிக்கல. இயேசு சொன்னார், நீ என்ன இன்னைக்கு 3 முறை மறுதலி பண்ணு, அதை அவன் நிறைவேற்றி தான் ஆகணும். அதை நிறைவேற்றினா. ஆனால் இப்போ இவன் சொல்கிறான், நீ மறுதலி. நீரோ மன்னன் சோத்திரம் ஆட்சியில் பேதுருவை பிடிச்சி செம்மையாக அடித்து, இப்போ நீ மறுதலிடா, இப்போ மறுதலி அப்படின்னு சொல்லி மறுதலிக்க சொல்கிறான். இப்படி கொடுமைப்படுத்தி தான் மறுதலிக்க சொல்லணும்னு இல்லை நம்ம ஆளுங்களெல்லாம். நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் போதும், ஆட்டோமேட்டிக்காக மறுதலிச்சிருவாங்க. பார்த்தீங்களா? ஆமாம், இப்போ உள்ள ஆளுங்களாம் அப்படி தான், இப்போ உள்ள விசுவாசம்லாம். ஆனால் அந்த காலத்தில் இவ்விதமாக சிறைச்சாலையில் பிடிச்சி பேதுருவை வச்சு அடியோ அடின்னு அடித்து மறுதலிடா அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அவங்க யாருமே மறுதலிக்கலை. மறுதலிக்காமல் எல்லாரும் அந்த பேதுரு அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே இருந்தார் பாருங்க. அடுத்தது ஸ்தோத்திரம் அவனை என்ன செஞ்சானோன்னா, அவர் மறுதலிக்காதனால பேதுரு மறுதலிக்க வைக்க முடியல. ஸ்தோத்திரம் அடுத்தது ஸ்தோத்திரம் இதனால் பேதுருவின் மனைவியை சிலுவையில் அடிச்சாங்களாம். பேதுருவனுடைய மனைவியை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. குடும்பத்தோடு தான் இருந்திருக்கிறார் ஊழியம் செய்யும் போது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் குடும்பத்தோடு தான் இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பேதுருவை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பேதுருவை மறுதலிக்க சொன்னதுக்கு மறுதலிக்காதனால பேதுரு மனைவியை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்களாம். பொம்பளைங்களே அலைஞ்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. ஸ்தோத்திரம் அப்படி மனைவியை சிலுவையில் ஸ்தோத்திரம் அறைந்தார்கள். பேதுரு இயேசுக்காக எவ்வளவு பாடுகள் அனுபவிக்க வேண்டுமோ அவ்வளவு பாடுகளை அவர் என்ன செய்தார், அங்கே அனுபவித்திருக்கிறார். பயங்கரமான அனுபவிப்பு, பயங்கரமான பிரச்சனை. ஸ்தோத்திரம் சிறைச்சாலைக்காரன் இதெல்லாம் பார்த்த சிறைச்சாலைக்காரன், அந்த பேதுருவை கைது பண்ண சிறைச்சாலைக்காரர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை. அவங்க கொடுமையை பார்த்தவர்கள். அந்த பேதுரு எவ்வளவோ அடித்து சாகலை. அடுத்தது அவங்க மனைவியை சிலுவையில் அரைஞ்சும் கூட ஸ்தோத்திரம் பேதுரு சாகலை. அதுக்கப்புறம் தான் இவரை என்ன செஞ்சுருக்காங்க, கடைசியாக சிலுவையில் ஸ்தோத்திரம் அரைகிறதுக்காக கொண்டு போகிறாங்க. அப்போ கொண்டு போகும்போது தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஓடி இருக்கிறார். உடனதும் ஸ்தோத்திரம் இதுக்கப்புறம் இவன் இப்படி குடும்பத்தையே காலி பண்ணிட்டானுலேன்னு சொல்லி பயங்கர ஒரு சோகத்தில் இவர் ஸ்தோத்திரம் அப்படி போகும்போது தான் ஆண்டவர் இயேசு எதுக்கு நடந்து வராரு. நடந்து எங்கே ஆண்டவரே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ சிலுவை மரணத்தை கண்டு ஓடுற, அதனால நான் உனக்கு பதில் சிலுவையில் அடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் எதிர்புறமாக புறப்பட்டு வரதாக சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவர் எல்லாம் கேட்டு சரி நானே போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அதில் உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு உன்னை கட்டி கொண்டு போவார்கள்னு சொன்னாங்கல்ல, அதுதான் பேதுருக்கு சிலுவை மரணம் விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா அது என்ன அப்படின்னா, இயேசுவை போல் நம்ம அடிக்கப்படக்கூடாது, நம்ம வேறு விதத்தில் கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான். ஒருவேளை ஓட விட்டு நம்ம கொண்டுடுவாங்க, இல்லை அடித்து கொண்டுவாங்க, ஆனாலும் நம்ம ஓடுவோன்னு சொல்லி தான் ஒன்றார தவிர அவர் மரணத்தை வெறுத்து ஓடலை. நல்லா கவனிக்கணும், ஒரு மரணத்தை வெறுத்து ஓடலை. அவர் ஓடனுடைய நோக்கம் இயேசுவை போல் சிலுவையில் நம்ம அடிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான். ஆனால் இயேசு எதிர்க்க வந்த பிறகு சரி இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானாகவே சிறைச்சாலைக்காரன்ட்ட போய், நான் வந்துட்டேன், எனக்கு மரண தண்டனை கொடுங்க, ஆனால் இயேசுவை போல் கொடுக்கக்கூடாது, இயேசுவை போல் கொடுங்க, எனக்கு தலைக்கீழ வச்சு அடிங்க அப்படின்னார். சோதரன் ஏற்கனவே மனைவியை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சோதரம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கொடுமை. ஸ்தோத்திரம் மனைவியை சிலுவை அறைஞ்ச பிறகு இப்போ பேதுருவை என்ன பண்ணுறாங்க, ஸ்தோத்திர சிலுவையில் அறைய போகிறாங்க. இயேசுவின் அனுமதியோடு இவர் இப்போ வராரு, மரணத்தை தழுவ வராரு. ஸ்தோத்திரம், இது எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? இயேசு சொன்ன பிறகு அழகாக அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்.
சில 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 பேருக்கு சில உபத்திரம் இருக்குது, இதை போய் நீ பாஸ் பண்ணு, இதில் இரு அப்படின்னு சொன்னாலே சில பேர் இருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, ஓ மரணத்தை நான் ஏற்றுக்கிறேன் பேதுரு அப்படின்ட்டு போகும்போது, இல்லை ஆண்டவரே நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வராரு. வந்து தன்னுடைய மரணத்தை ஒப்பு கொடுக்குறார். மரணத்தை ஒப்பு கொடுத்து இப்போ அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொண்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. இவ்விதமாக ஸ்தோத்திரம் பேதுருவை அப்படி கொன்று அங்கே என்ன செய்கிறாங்க, ஸ்தோத்திரம் இவ்விதமாக சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீங்கள் யோவான் 21:19 படிங்க. அதை தான் இப்படி சொல்ல விருப்பம்ல. 21:19 படிங்க, சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இதான் இந்த மரணத்தை விதமாக செய்ய போகிறதுனால இப்படி சொன்னார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கட்டி கொண்டு போவார்கள்னு. ஸ்தோத்திரம் இப்படி மரிக்கிறார், பேதுரு மரிக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணி ஸ்தோத்திரம் இந்த 17ஆம் நூற்றாண்டில் பேதுருவை வச்ச இடத்துல இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெரிய தேவாலயம் ஒன்றை கட்டியிருக்கிறாங்க. பெரிய தேவாலயம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பேதுருவை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ரோமில் அந்த ஆலயம் இருக்கிற ரோமில் ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். பேதுருடைய சடலம் ரோமில் இருக்குது. பார்த்தீங்களா, ரோமில் இருக்குது. அவர் அங்கேருந்து இன்னைக்கு அவருடைய இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை ஸ்தோத்திரம் ரோமர்கள் கட்டியிருக்கிறாங்க. ரோமர்களே கட்டிட்டாங்க பேதுருடைய ஆலயத்தை. அவனுடைய கொண்டுட்டு அவனுடைய எல்லாம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா சார். அதனால் இவங்கெல்லாம் கர்த்தருக்காக சுடர்களைப் போல வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசித்தவர்கள். அதனால போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் நானும் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நானும் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை தேவன் நமக்கு கால வேளையில் தருவாராக. ஆகவே பேதுரு வாழ்க்கை வரலாறுல இவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் பேதுருக்கு பிள்ளைகள் இருக்கிறதாக ஒன்றும் தெரியலை. சோதரம். ஆனால் மனைவி இருக்கிறத கண்டுபிடிச்சி மனைவியை என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க. ஆனால் ஊழியன்னா அப்படிதான் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே புருஷன் மனைவி 2 பேரும் தான் போக வேண்டியதாக இருக்குது. சில இடங்களில் சில பேரை விட்டுறாங்க, ஸ்தோத்திரம். சில பேரை ஸ்தோத்திரம் புருஷனை கொண்டுறாங்க, இல்லைன்னா மனைவி கொண்டாங்க. எப்படியோ சில பேர் ரத்த சாட்சியாக மறித்து போயிட்டுருக்கிறாங்க. அவங்களாம் எப்படின்னு தெரில, காலங்கள் தான் விளங்கப்படணும். தொடர்ந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை போடுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலையிலே தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருந்து மட்டும் எங்களை நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே பேதுருடைய சரித்திரத்தை இந்த நாள் வரை நாங்கள் தியானித்தோம். தொடர்ந்து நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. எல்லா தீமைக்கும் விலை காத்துக்கொள்ளுங்க. வசனத்தை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளும் பேதுருவை போல நல்ல சாட்சியாக வைராக்கியமாக நிற்க தேவன் கிருபை தாரும். விசேஷமாக இந்த சபைகளில் ஆண்டவரே போதகர்களை வேதனைப்படுத்துவதற்கென்றே சில பேர் கண்ணாப்னான் பைபிள் படித்து போட்டி பொறாமையில் இருக்கிற இந்த விசுவாச மக்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட்.